Good morning, all of you. Welcome to Max Ma'am channel. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? எப்படி இருக்குது? புரியுதா? ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கா? ஏதாச்சும் கஷ்டமாக இருந்தால், புரியாத மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், சரியா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சரி, இப்போ பாருங்கள், எக்ஸசைஸு 3.1ல் லாஸ்ட்டு சம் 11th சம் பார்க்க போகிறோம். கணக்கு தான் ரொம்ப பெருசு, இதில் கீ பாயிண்ட் ரொம்ப சின்னது. 12 மீட்டர் டால் ட்ரீ, ஒரு 12 மீட்ரு டால் ட்ரீ வாஸ் புரோக்கன், அது உடஞ்சி போச்சு. இன்ட்டு 2 பார்ட், 2 பார்ட்டாக உடஞ்சி போச்சு. இட் வாஸ் ஃபவுண்ட் தட், அந்த உடஞ்சி போன பாகம் எப்படின்னா, அது மரத்தில் முட்டிக்கிட்டு அப்படியே தரையில் முட்டிக்கிட்டு அப்படியே நிற்கிது. த ஹைட் ஆஃப் த பார்ட்டு விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங் வாஸ் த கியூப் ரூட். அதாவது அவன் சொல்லியிருக்கிறது நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இதில் 2 பார்ட்டு தான் பாருங்கள், இங்கே மரம் போட்டு வச்சுருக்கேன்னா, இது அப்படியே உடஞ்சி தரையில் முட்டிக்கிட்டு இருக்குது. இது ஸ்டாண்டிங் பார்ட்டு, இது கட்டிங் பார்ட், கட்டான பார்ட்டு. அவன் சொல்லியிருக்கிறது என்னென்னா, இந்த கணக்கில் ஹைட் ஆஃப் த பார்ட், த ஸ்டாண்டிங் பார்ட் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் த என்னது கட்டிங் பார்ட். இவ்வளோ தான் அந்த மேட்ரு. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கோடைய மேட்ரு அவ்வளோதான். 12 மீட்ரு டால் ட்ரீ கட்டாயிடுச்சு, அதில் கட்டான பாகம் அப்படியே உடஞ்சி தரையில் மோதிக்கிட்டு நிற்கிது. அப்போ அவன் சொல்லியிருக்கிற குழு என்னென்னா, இந்த ஸ்டாண்டிங் பார்ட் அந்த கட்டிங் பார்ட்டோட கியூப் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவ்வளோ தான். அப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு. இப்போ பார், ஸ்டாண்டிங் பார்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ கட்டிங் பார்ட், கட்டாயி கீழே விழுந்த பார்ட்டு மொத்தமாக 12, அதில் எக்ஸ் தான் நிற்கிது, மீதி 12 மைனஸ் எக்ஸ் இருக்கும். புரிஞ்சுதா? ஸ்டாண்டிங் பார்ட்டு எக்ஸு, கட்டிங் பார்ட் 12 மைனஸ் எக்ஸு. அவன் கொடுத்துருக்குறான் ஸ்டாண்டிங் பார்ட் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் கட்டிங் பார்ட். கட்டாயி கீழே விழுந்த பார்ட்டோடைய கியூப் ரூட்டு தான் ஸ்டாண்டிங் பார்ட். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் 1/3. கியூப் ரூட்டுனா கியூப் ரூட்டுக்குள்ளேன்னு போடுவோம் இல்லையா, அந்த கியூப் ரூட்னா 1/3 அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 3யை நாம் நீக்கிறதுக்காக போத் சைடு 3 ரைஸ் பண்ணணும். இங்கேயும் பவர் 3 ரைஸ் பண்ணணும், இங்கேயும் பவர் 3 ரைஸ் பண்ணணும். இங்கே 3 ரைஸ் பண்ணால் எக்ஸ் க்யூபு, இங்கே 3 ரைஸ் பண்ணால் 3 கேன்சல். அப்போ எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸு. இதெல்லாம் அந்த சைடுக்கு போத் சைடு கொண்டு போயிடு. அப்போ எக்ஸ் க்யூபு மைனஸ் எக்ஸ் அந்தாண்ட போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸு, ப்ளஸ் 12 அந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் 12. அப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. எவ்வளோ தான் இருந்தாங்க? இது ஒன்றுமே இல்லை ராஜா. ஸ்டாண்டிங் பார்ட் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் கட்டிங் பார்ட். அப்போ ஸ்டாண்டிங் பார்ட்டு எக்ஸு, கட்டிங் பார்ட்டு 12 மைனஸ் எக்ஸு, அதுக்கு கியூப் ரூட்னா 1/3. இவ்வளோ தான் மேட்ரு, முடிஞ்சு போச்சு. இந்த 3யை நீக்கிறதுக்காக போத் சைடு பவர் 3 ரைஸ் பண்ணும். இங்கேயும் 3, இங்கேயும் 3 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸு, இதெல்லாம் ஒரே சைடு கொண்டு போகிறேன். அப்போ எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா கண்ணு? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.